ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் February 16th ஆர்டிக்கல் அண்ட் ஐம் ஷிஃப்னாஸ். ஸோ விட்டு போன ஆர்டிகல்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீக் ஆர்டிகல்ஸாக ஒரே வீடியோவில் போட்டுடுறேன். ஸோ டோன்ட் வரி, ஆர்டிகல்ஸ் வந்துடும் சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் மானிட்டரிங் இம்போர்ட்ஸ் டு டிடெக்ட் எனி சர்ஜ் தட் கேன் ஹர்ட் த எக்கனாமி. ஸோ இம்போர்ட்டை மானிட்டர் பண்ணுறாங்க. ஐ மீன் இம்போர்ட்னா வெளிநாட்டிலேருந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உள்ளே வரது, நம்ம நாட்டுக்குள்ளே வரது தான் இம்போர்ட்ஸ். ஸோ அது அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம எக்கனாமியை ஹர்ட் பண்ணும் அது. ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பட் ஆத்ம நிர்பர் பாரத் படி, ஸோ ஆத்ம நிர்பர் பாரத் இதை பற்றி உங்களுக்கு தெரியணும். இது கோவிட்க்கு அப்புறம் லைக் நம்ம இந்தியாவுக்குள்ளே நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இது, பாலிசி தான் இது, ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்மளுக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே தயாரிச்சுக்கணும், ப்ளஸ் அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கணும், ப்ளஸ் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளை பார்க்குற ஒரு வகையான பாலிசி தான் ஆத்ம நிர்பர். ஸோ இது இட்ஸ் நாட் இன்வர்ட் லுக்கிங்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே தயாரித்து நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் கிரிட்டிக்கல் இன்புட்ஸை நாங்கள் தடை பண்ணலை. இட்ஸ் நாட் பேட். கிரிட்டிக்கல் இன்புட்ஸ் கம்மியான டியூட்டிஸோடு உள்ளே வரும்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டர் சீதாராமன் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அண்ட் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட், இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ் தே ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் த குளோபல் டிமாண்ட் ஸ்லோடவுன். ஏன்னா உலகம் முழுக்க ஸ்லோடவுன் இருக்குது. ஸ்லோடவுன் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு டிமாண்டே இருக்காது, அதுதான் ஸ்லோடவுன். ஸோ இன் ஆர்டர் டு கார்ட் அகேன்ஸ்ட் கெட்டிங் டிமோட்டிவேட்டட். ஸோ நான் இப்போ ஒரு பொருளை தயாரித்து இங்கே வச்சுருப்பேன். ஸோ அந்த நூற்றுக்கணக்கான பொருளை நான் எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது டிமாண்ட் இருக்காது, என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ டிமோட்டிவேட் ஆயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்டிக்கலில் ஃபுல்லாக இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ the center was keeping a keen eye on the merchandise அப்படின்னா goods import trends as to see if there was flooding in any particular goods. ஏதாவது உள்ள goods நிறையா வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அப்சர்விங் தட் ஈவன் a few months of import, ஸோ அதிகமான இம்போர்ட்ஸ் ஒரு 2-3 மாதத்துக்கு வந்தால் கூடியும் அது எக்கனாமியோ ஒரு முழு வருஷம் ஹர்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. Stressing that the Atma Nirbhar Bharat approach was not inward looking. ஸோ இது ஆத்ம நிர்பர் பாரத் இட்ஸ் நாட் இன்வர்ட். இந்தியாவுக்குள்ளேயே எல்லாம் தயாரித்து நம்மளே யூஸ் பண்ணிக்கணும் இல்லை, கிரிட்டிக்கல் இன்புட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா உள்ளே விடுவோம் வித் ரெடியூஸ்டு டியூட்டிஸ்னால், இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு கூட் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா அதுக்கு இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க. ஸோ இப்போ அது 10% இருக்குது அப்படின்னா அது 8% ஆக்கிறது தான். இப்போ 8% டேக்ஸ் நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படிங்கிறது தான் ரெடியூஸ் டியூட்டிஸ். ஓகேவா? ஸோ wherever it is possible without hurting the domestic players. ஸோ இம்போர்ட்ஸ் உள்ளே வருது அப்படின்னா இங்கே இருக்கிற டொமஸ்டிக் பிளேயர்ஸ்னால் டொமஸ்டிக் பீப்புளை, ஐ மீன் மர்ச்சன்டைஸை அது காயப்படுத்திடக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் கவர்மெண்ட் they should keep an very close watch on flooding or surge in any imported goods அதிகமாக வந்துடக்கூடாது. ஏன்னா இட் will hurt the economy அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அண்ட் மோர் ரிசெப்டிவ் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரிசெப்டிவ். இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வில் ஹாவ் டு பி ஃபார் ரிசெப்டிவ். எக்ஸ்போர்ட்டர்ஸ்னால் இங்கேருந்து வெளியில் அனுப்புகிறவங்க. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டில் வி ஹேவ் சீன் ஸ்லோ டவுன் அப்படிங்கிறது மேலே சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் இது ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும், ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கடைசியாக பேசினதில் ஜிஎஸ்டி பற்றி பேசியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல்லே முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேசின விஷயம் தான். இப்போ பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இப்போ தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஜிஎஸ்டிக்கு வெளியில் இருக்குது. இப்போ பெட்ரோலியம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் பெட்ரோலியமோட ரேட் கம்மியாகும். ஓகேங்களா? பட் ஆனால் பெட்ரோலியமுக்கு டேக்ஸ் போடுறது ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே பெட்ரோலியம் ஜிஎஸ்டிக்குள்ளே வெளியில் இருக்குது, உள்ளே கொண்டு வரணும்னா நாங்கள் ஸ்டேட்ஸ் கிட்ட பேசணும், ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒத்துக்கணும். ப்ளஸ் ஜிஎஸ்டி கவுன்சில் ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின், ஜிஎஸ்டி கவுன்சில் இது எங்களை பேக் பண்ணணும், நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு பேக் பண்ணி ஒத்துக்கணும், அப்போ தான் எங்களால் இதை உள்ளே கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கல். இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்போர்ட் டியூட்டி இருக்கும், இம்போர்ட் டியூட்டி பற்றி, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பற்றி இருக்கும். பார்ப்போம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், 2018 கேட்ட UPSC கொஷின். ஸோ இதெல்லாம் எக்ஸம்ப்டட் அண்டர் ஜிஎஸ்டின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே இல்லை அப்படிங்கிறது. ஸோ அந்த வருஷம் இதுக்கான ஆன்சர் ஃபிஷ் ப்ராசஸ்ட் அண்ட் கேண்ட் மட்டும் வராது. ஸோ சீரியல் கிரெயின்ஸ் ஹல்ட், சிக்கன், எக்ஸ் குக்ட், அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ், இது எல்லாமே விச் ஆர் எக்ஸம்ப்டட்னு கேட்டிருக்காங்க. இது மூணுமே
எக்ஸப்ட் ஃபார் ஃபிஷ் ப்ராசஸ்ட் அண்ட் கேண்ட். அதை தவிர மிச்சம் 3மே வந்து எக்ஸம்டடில் இருக்குது. சரிங்களா? ஸோ நார்மலாக ப்ராசஸ் பண்ணி கேன் பண்ணி வரதெல்லாம் ஜிஎஸ்டியில் போட்டுருவாங்க இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த கொஷின். நெக்ஸ்ட் 2017 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின், ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு. ஏன்னா 2017 தான் ஜிஎஸ்டி கொண்டு வராங்க. ஸோ இட் வில் ரீப்ளேஸ் மல்டிபிள் டேக்ஸஸ் கலெக்டட் பை மல்டிபிள் அத்தாரிட்டி அண்ட் தஸ் வில் கிரியேட் அ சிங்கிள் மார்க்கெட் இன் இந்தியா. ஆமாம், ஒரு சிங்கிள் மார்க்கெட் உருவாக்குறதோட நோக்கத்தில் தான் ஜிஎஸ்டி கொண்டு வருது. ஏன்னா நிறைய டேக்ஸ் இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன், டேக்ஸ் ஆன் டேக்ஸ் இந்த மாதிரி ஆகிடுது. So it will drastically reduce current account deficit of India and will enable it to increase its foreign exchange reserve. இது ரொம்ப ஓவராக இருக்குது, அப்சர்டாக இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட். என்னென்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அதிகமான ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் உள்ளே வரும். அதே வந்து நம்ம கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா கம்மியாக தான் வரும். சரிங்களா? ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னால் நம்ம எப்போ அதிகமாக இம்போர்ட் பண்ணி கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ, ஸோ கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணால் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து கம்மியாக தான் வரும். கரெக்டுங்களா? ஸோ நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணி கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ நல்லது இல்லை இல்லையா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா? ஸோ அதிகமாக இம்போர்ட் பண்ணி கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணால் அதுதான் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ ஃபாரெக்ஸ் ரிசர்வ் உள்ளே வராது. ஸோ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலயமா இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை குறைச்சி ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது தப்பு. இட் will enormously increase the growth and size of the economy of India and will enable it to overtake China in the near futureங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நியர் ஃபியூச்சரில் சைனாவை வந்து நம்ம ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால ஓவர்டேக் பண்ணி நம்ம எக்கனாமி போய்கிட்டே இருக்கோங்கிறாங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து 1 only. நெக்ஸ்ட் பாருங்கள், சிடிஎஸில் கேட்ட கொஸ்டின், which one of the following statements is correct in relation to the GST bill passed by the ராஜ்யசபா in August 2016. ஸோ உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டி 2017 கொண்டு வந்தாங்க. 2016 வந்து பாஸ் பண்ணதோட ஜிஎஸ்டி பில்லில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் வில் ரீப்ளேஸ் ஆல் சென்ட்ரல் டேக்ஸஸ், டியூட்டிஸ் எக்ஸெட்ரா ஒன்லி பை அ சிங்கிள் டேக்ஸ். இட் வில் சப்ஸ்யூம் சென்ட்ரல் as well as state taxes, duties எக்ஸெட்ரா. GST will be levied on alcoholic liquor for human consumption at a uniform rate of 25%. Petroleum products shall not be subjected to the levy of GST. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு மோராலஸ் எல்லா ஆப்ஷனும் கரெக்ட் மாதிரி தான் தெரியும். பட் ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே இல்லை, போடலாம் இந்த ஃபியூச்சர். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸும் ஜிஎஸ்டிக்குள்ளே இல்லை, போடலாம் இந்த ஃபியூச்சர். இப்போ நம்ம ஆர்டிக்கலில் பார்த்தது இதுதான். பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் சப்ஜெக்டட் டு ஜிஎஸ்டி ஆஃப் லெவினா. இன்னும் வந்து காலங்களுக்கு பெட்ரோல், நீ அடுத்து வர எந்த காலத்துக்குமே பெட்ரோல் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஜிஎஸ்டிக்குள்ளே போட முடியாதுன்னு இந்த ஆப்ஷனில் சொல்கிறாங்க. தப்பு. போடலாம் இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆல் த சென்ட்ரல் டேக்ஸஸ் வராது. ஆல் த சென்ட்ரல் டேக்ஸஸ் டியூட்டிஸ்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணல, சில டேக்ஸஸ் அப்படியே தான் இருக்குது. It will subsume central as well as சில state taxes and duties. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 2 only. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நம்பர் 2 எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. என்விரான்மெண்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். இப்போது கிளேஷியர் ரிலேட்டடாக, இந்த குளோபல் வார்மிங் ரிலேட்டடாக ஏதாவது ஆர்டிகல்ஸ் வருது அப்படின்னா கிவ் இட் அ சீரியஸ் காஸ் ஆஃப் கன்சர்ன். ஏன்னா லைக் ஒரு கன்சர்ன்டாக எடுத்து படிங்க. ஏன் அப்படின்னா வரதே வந்து இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து ஜியாகிரஃபி கூட இணைச்சிருவாங்க. ஸோ ஒரு 1 or 2 கொஷின்ஸ் வந்து தே வில் ஆஸ்க் ஃப்ரம் திஸ் பார்ட். ஓகேங்களா? ஸோ வார்ம் வாட்டர் மெல்ஸ் அண்டார்டிகாஸ் கிளேஷியர் ஸ்டடி சொல்லுது. அண்டார்டிகாவோட ஸோ உங்களுக்கே தெரியும் உலகம் அப்படி இருக்குது அப்படின்னா we have 2 zones. ஸோ இது வந்து ஆர்டிக், இது வந்து அண்டார்டிக். ஸோ அண்டார்டிக் தான் இருக்கிறதுலே பெரிய ரீஜன். ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜனில் வந்து we have a famous glacier called as Thwaites glacier. THWAITS, Thwaites glacier. இந்த கிளேஷியருக்கு இன்னொரு நிக் நேமும் இருக்குது, தட் இஸ் டூம்ஸ்டே கிளேஷியர்னு சொல்லுவாங்க. இந்த கிளேஷியர் வந்து இப்போ ரீசெண்டாக உருகிட்டு இருக்குது. ஏன்னா அதோட வீக் ஸ்பாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வார்ம் வாட்டர் உள்ளே போயிடுது. ஸோ வீக் ஸ்பாட்ஸ் அப்படின்னா இப்போ தான் கிளேஷியர் இருக்குன்னா இப்போ இதெல்லாம் வீக் ஸ்பாட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோல் உருவாயிருக்கு அப்படின்னா அதுக்குள்ளே வார்ம் வாட்டர் உள்ள சீப்பேஜ் ஆகி போயிடுது. ஸோ இது உள்ளுக்குள்ளேருந்து கிளேஷியரை மெல்ட் பண்ணிட்டு வருது. சரிங்களா? ஸோ இதை பற்றி எழுதினது வந்து 2 papers இதை பற்றி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நேச்சர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலில். ஸோ Thwaites கிளேஷியர் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி தி சைஸ் ஆஃப் ஃப்ளாரிடா. ஃப்ளாரிடா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை எடுத்து வச்சிங்கன்னா அது Thwaites கிளேஷியரோட சைஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உருகுச்சு அப்படின்னா more than half a meter of global sea level rise potential இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அண்ட் could destabilize neighboring glaciers, கிட்ட இருக்கிற கிளேஷியர்ஸையும் டீஸ்டெபிளைஸ் பண்ணி விட்ரும் இது உருகுச்சு அப்படின்னா. அண்ட் இனிமேல் 3 மீட்டர் அளவுக்கு குளோபல் சீ வாட்டர் ரைஸ் இருக்கும். ஸோ
ஸோ தேர் இஸ் அ coalition called as International Towards Glacier Collaboration. இதில் வந்து 13 சயின்டிஸ்ட் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் பிரிட்டிஷ் வந்து பிரிட்டனில் இருக்க சயின்டிஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து 6 வாரங்கள் இந்த கிளேஷியரை பற்றி படிச்சிருக்காங்க. மானிட்டர் பண்ணதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை வச்சு மானிட்டர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அண்டர் வாட்டர் ரோபோட் வெஹிக்கிளை வச்சு. ஸோ அந்த ரோபோட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்பின். ஸோ இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் முக்கியமாக இருக்கலாம். ஐஸ்பின்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ இது ஐஸ்பின்னா வந்து ஒரு ட்ரோனா அந்த மாதிரி கேட்கலாம், இல்லை அண்டர் வாட்டர் ரோபோட்டா அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஐஸ்பின். ஸோ ஒன் ஆஃப் த பேப்பர்ஸ் வந்து கார்னல் யூனிவர்சிட்டி பேஸ்ட் பேப்பர்ஸ் வந்து சயின்டிஸ்ட் பிரிட்னி ஷ்மிட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மெல்ட்டிங் வந்து ஒரு கிரேவ் கன்சர்ன், ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது சீரியஸாக எடுத்து இது ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். ஸோ இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் சி அபவுட் அண்டார்டிகா, துவாட்ஸ் கிளேஷியர் பற்றி கேட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். அண்ட் அவ்வளோதான். ஸோ துவைட்ஸ் கிளேஷியர் இங்கே தான் இருக்குது, இங்கே பார்த்துக்கோங்க. இதுதான் அண்டார்டிகா அப்படின்னா சவுத் போல் இங்கே நடுவில் இருக்குது. சவுத் போல்லேருந்து வெஸ்ட் சைடு நீங்கள் போனீங்க அப்படின்னா வி ஹேவ் துவைட்ஸ் கிளேஷியர். இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கணும் அப்படின்னா ஈஸ்ட் அண்டார்டிகாவில் இருக்கா இல்லை வெஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அமின்சன் சி மின்சன் சி கிட்டே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், எது காட்டணும்னு நினச்சேன், பென்சில் அந்த ஐஸ் பென்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ரோபோட் வந்து இட்ஸ் அ பென்சில் ஷேப்டு ரோபோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப குட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 13 foot pencil shaped robot swarm under the grounding line where ice first adjusts over the sea. அவ்வளோதான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் அந்த ரோபோட். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. கிளேஷியர் ரிலேட்டடாக ஏதாவது இருக்கான்னு உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ 2020 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சியாச்சின் கிளேஷியர் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப் நுப்ரா வேலி. ஸோ இதெல்லாம் நீங்கள் மேப்பில் பார்க்கணும். ஏதாவது கிளேஷியர் நியூஸில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக மேப்பில் பார்க்கணும். ஏன்னா இப்போ சியாச்சின் கிளேஷியர் அந்த வருஷம் நியூஸில் இருந்தது, அது எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி துவாட்ஸ் கிளேஷியர் வந்து எங்கே இருக்குது, வெஸ்ட் அண்டார்டிகாவா இல்லை ஈஸ்ட் அண்டார்டிகாவா, ஸோ மெண்டசன் சீ கிட்டேயா இல்லை வந்து அவே ஃப்ரம் தட் சீயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு நார்த் ஆஃப் நுப்ரா வேலி. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் டீகோட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஆர்டிக்கல் பாருங்கள். சைனா மஸ்ட் டேக் அ ஹேர் கட் ஆன் இட்ஸ் லோன்ஸ் டு புவர் கண்ட்ரிஸ் சேஸ் இந்தியாஸ் G20 ஷெர்பா. ஸோ ஹேர் கட்னால் இந்த ஆர்டிக்கலில் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரியணும். ஸோ திஸ் வில் கம் அண்டர் எக்கனாமிக்ஸ் கடியில் வரும், சரிங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பீஜிங்னா சைனாவை பற்றி சொல்கிறாங்க. நீட்ஸ் டு கம் அவுட் ஓப்பன்லி அண்ட் சே வாட் தேர் டெப்ட் இஸ் and how to settle it, says Amitabh Khan in a rare direct reference to Chinese debt of developing nations. While the US has been vocal critic of Chinese debt, India வந்து it has seldom அப்படின்னா it has not commented on it while talking on a sovereign debt. ஸோ இதில் என்னென்னா டெட்டை பற்றி பேசுகிறாங்க, கடன். ஸோ உங்களுக்கே தெரியும், சைனா வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு தேவ் ப்ரொவைடட் டெட், கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ கடன் கொடுத்து அதுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு அந்த அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் மூலயமா அந்த கண்ட்ரினால் பே பண்ண முடியாது, சரிங்களா. அப்போ டெட் ட்ராப்பில் வந்து மாட்டிடுவாங்க. டெட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெட் ட்ராப் வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைனா வந்து இட் மஸ்ட் டேக் அ ஹேர் கட். டெவலப்பிங் நேஷன்ஸ் புவர் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க. ஹேர் கட்னா என்ன அப்படிங்கிறது இன்னொரு வீடியோ நான் குரூப்பில் அமைச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் 1000 ரூபா கடன் தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1000 ரூபா கடன் தரேன், 100 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். பட் இந்த இதே இது பி, பட் நீங்கள் வந்து எனக்கு கடனில் வந்து 1 பைசா கூட திருப்பி கொடுக்கல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ட்ரெஸ்ட் வேணாம்ப்பா, இன்ட்ரெஸ்ட் வேணாம், அண்ட் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து நீ ஒரு 200 rupees நீ வச்சுக்கோ, எனக்கு மிச்சம் 800 rupees கொடுத்தா போதும். ஸோ இந்த இடத்துல ஹேர் கட் பண்ண அமௌண்ட் வந்து 200 rupees, ஓகேங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க, சைனா வந்து ஹேர் கட் பண்ணி ஆகணும் ஃபார் த புவர் கண்ட்ரிஸ், இல்லைனா அவங்களால பே பண்ண முடியாது. ஸோ அதான் இது ஃபஸ்ட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் சைனா வந்து கிளியராக அவங்களோட டெப்ட் இது என்ன ஏது, ஸோ எவ்வளோ கண்ட்ரிஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசணும் அப்படிங்கிறது அமிதாப் காந்த் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு ரிப்போர்ட், நியூஸ் ரிப்போர்ட்டில். ஸோ இதில் வந்து ஐஎம்எஃப் பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ இப்போ ஐஎம்எஃப் வந்து ஸ்ரீலங்காவுக்கு கடன் கொடுக்க போகிறாங்க, சரிங்களா.
ஸோ அதான் சொல்கிறாங்க இப்போ ஐஎம்எஃப் தே ஹேவ் டு டாக் வித் யார் கூட அப்படின்னா சைனா கிட்ட பேசணும். சைனா என்ன அப்ரூவல் கொடுக்கணும் ஐஎம்எஃப் வந்து அந்த அமௌண்ட் அன்லாக் பண்ணுறக்கு, சரிங்களா? ஸோ சாவரன் டெப்ட் அப்படின்னா ஒரு கண்ட்ரி, ஒரு நேஷனோட கடனை தான் வந்து சாவரன் டெப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு டேக் அ ஹேர் கட். த ஷெர்பா வாஸ் கோட்டட் as saying. பட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இதை பற்றி ஓக்கெல்லாம் நிறைய இடத்துல சைனீஸ் டெப்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. பட் இந்தியா வந்து அவ்வளோக்கா நம்ம இதை பற்றி பேசினது இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ்டர் கான்ஸ் ரிமார்க்ஸ் அஸ்யூம் சிக்னிஃபிகன்ஸ் ahead of scheduled virtual meet of global sovereign debt round ஆர்கனைஸ்ட் பை ஐஎம்எஃப். இது முக்கியம். ஐஎம்எஃப் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு மீட்டிங் தான் இந்த குளோபல் சாவரின் டெட் ரவுண்ட் டேபிள். இது ரொம்ப முக்கியம். இது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியமாக இருக்கும். IMF, வேர்ல்டு பேங்க் ப்ளஸ் இந்தியா 3 பேர் சேர்ந்து லான்ச் பண்ண ஒரு வர்ச்சுவல் மீட்டிங் தான் இது, குளோபல் சாவரின் டெட் ரவுண்ட் டேபிள். நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்தியா வந்து இந்த வருஷம் G20யோட ஹெட்டாக இருக்காங்க. வி ஆர் லீடிங் த குரூப் ஆஃப் 20. ஸோ இது வந்து ஒரு வர்ச்சுவல் ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் டேபிள் ஆன் February 17 அண்ட் ஃபாலோட் பை இன்பர்சன் வருவாங்க பெங்களூருக்கு 25th Feb. ஸோ இது வந்து வாஷிங்டன் டிசி யூஎஸ்லேருந்து இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க, இந்த நியூஸை சொல்லியிருக்காங்க. ஸோ த மீட்டிங் வில் நாட் ஃபீச்சர் அ கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் டிஸ்கஷன் பட் வில் ஃபோக்கஸ் ஆன் பார்டர் இஷ்யூஸ். ஸோ இந்த கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி பேச மாட்டாங்க, பார்டர் இஷ்யூஸ் பற்றி பேசுவாங்க. இம்பீடிங் ரீச்சிங் அ டைம்லி டெட் ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ். ஸோ டெட் ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ்னால் இப்போ கடனை கொடுத்துட்டு குடுன்னு ஸோ அந்த கண்ட்ரிக்குமே வந்து எக்கனாமிக்கலாக பேக்வேர்டாக இருப்பாங்க. ஸோ எப்படி வந்து திருப்பியும் கடன் கொடுப்பாங்க? ஸோ அதுதான் டெட் ரீஸ்ட்ரக்சரிங். ஸோ திருப்பி வந்து பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து உட்காந்து பேசுகிறது தான் டெட் ரீஸ்ட்ரக்சரிங். அண்ட் லெசன்ஸ் ஃப்ரம் ரீசெண்ட் கேசஸ் அண்ட் பாசிபிள் டெக்னிக்கல் சொல்யூஷன் டு அட்ரஸ் ஷார்ட் கமிங்ஸ். Director of the IMF Strategy and Policy Review Department, Sela told reporters. ஸோ இவங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட ஒரு ப்ராப்பரான ரீஸ்ட்ரக்சரிங் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒஃபிஷியல்ஸ் ஃப்ரம் creditor countries including creditor countries கடன் கொடுக்குற countries like China, India, Saudi, US and group of 7 G7 countries, Jews with GFன்னு சொன்னேன். ட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. ஸோ ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா போய் ட்ரிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அண்ட் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கங்கிறாங்க. ஸ்ரீலங்காவோட கேஸ் இங்கே ஏன் பேசணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீன்வைல் ஸ்ரீலங்கன் பிரசிடெண்ட் ரணில் Vikram Singh on Wednesday said the debt-ridden island. ஸோ ஸ்ரீலங்கா வந்து நாங்கள் கடன் வாங்கி கடன் பட்டு கிடக்கிறோம் அண்ட் ஹோப் டு ரிசீவ் ஐஎம்எஃபோட 2.9 பில்லியன் பேக்கேஜ் வந்து நாங்கள் ரிசீவ் பண்ண வி ஆர் காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. பை மார்ச் டு செட் த கண்ட்ரிஸ் எக்கனாமி ஆன் த பாத் ஆஃப் ரெக்கவரி ஆஃப்டர் லாஸ்ட் இயர்ஸ் பெயின்ஃபுல் ஃபினான்ஷியல் கிராஷ். உங்களுக்கே தெரியும் இதில் ஸ்ரீலங்காவில் வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு, கிராஷ் ஆகிடுச்சு அவங்களோட எக்கனாமியே. ஆல்தோ த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் சைனா ஹேஸ் ஆஃபர்ட் அ 2-year moratorium டு ஸ்ரீலங்கா. ஸோ சைனாவோட எக்ஸிம் பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க மாரட்டோரியம்னா ஹோல்டு, ஓகே ஒரு 2 வருஷத்துக்கு இங்கே பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. பீஜிங் இஸ் yet to provide specific financial assurances to IMF. ஸோ ஐஎம்எஃப் கிட்ட அவங்க சொல்லணும், இப்போ ஐஎம்எஃப்லேருந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா அஷூரன்ஸ் கொடுக்கணும். ஓகே நாங்கள் இப்போ சைனாட்டேருந்து வாங்கி இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, இவ்வளோ சைனாக்கு நாங்கள் இவ்வளோ செட்டில் பண்ணோம், உங்களுக்கு நான் எப்போ தரோம் அப்படிங்கிறது. டு ஹெல்ப் ஸ்ரீலங்கா அன்லாக் த பீஜிங் அப்படிங்கிறது வந்து சைனாவை பற்றி பேசுகிறாங்க. ஸோ சைனா வந்து சொல்லணும் லைக் எப்படி வந்து இதை வே ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. டு த IMF டு ஹெல்ப் ஸ்ரீலங்கா டு அன்லாக் த 2.9 பில்லியன் பெயில் அவுட் பேக்கேஜ். ஸோ இவங்களை வந்து அந்த எக்கனாமிலேருந்து பெயில் அவுட் பண்ணி கூட்டிகிட்டு வரக்கு தான் இந்த பேக்கேஜ், எக்கனாமிக் ரிகவரி பேக்கேஜ். ஸோ த கொலம்போ இஸ் டெஸ்பரேட்லி கவுண்டிங் ஆன் டு ரீபில்ட் இட்ஸ் எக்கனாமி. ஸோ சைனா கிட்ட சொல்கிறாங்க அஷூரன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சைனாக்கு வந்து ஸ்ரீலங்கா கடன் வாங்கின கடன் திருப்பி கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல சைனா தான் நின்று இவங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ சைனீஸ் ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் வாங் வென்பின் இது என்ன சொல்லியிருக்காருன்னா, செட் அட் அ டெய்லி ப்ரீஃபிங் ஆன் வெனஸ்டே தட் சைனா ஸ்டாண்ட்ஸ் ரெடி டு ஒர்க் வித் ரெலவென்ட் கண்ட்ரீஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டு கண்டினியூ ப்ளே அ பாசிட்டிவ் ரோல் இன் ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்கா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாக அந்த இடத்துல உறுதுணையாக நிற்போம் அப்படிங்கிறாங்க. நேவிகேட் த சிச்சுவேஷன், ஈவிங் த டெட் பர்டன் அண்ட் ஹெல்ப் இன் அச்சீவிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து G20 பற்றி கண்ட்ரிஸ் நம்ம பார்த்தாச்சு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். G7 பற்றியும் பார்த்தாச்சு. இதில் வந்து உங்களுக்கு இப்போது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள்.
இந்த ப்ரிலிம்ஸ் அடுத்த ப்ரிலிம்ஸ் 2023க்கு முக்கியமானது வந்து இந்த விஷயந்தான். குளோபல் சாவரன் டெட் ரவுண்ட் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணுறது ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்க் அண்ட் இந்தியா. இது இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கு ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்க் பற்றி கொஷின்ஸ் காட்டுறேன், டெட் ட்ராப் பற்றி கொஷின்ஸ் காட்டணும். அண்ட் தென் அவ்வளோதான் நினைக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ இது ரிலேட்டடான கொஷின்ஸ் பாருங்கள். சில கொஷின்ஸ் நான் உங்ககிட்ட கேட்குறேன், சில கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணும்போது தயவுசெய்து CDS 2014 அப்படின்னு சொல்லி கொஷின் அதுக்கான ஆன்சர் கொடுங்க. லாஸ்ட் வீடியோவுக்கு முந்தின வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் போக போக உங்களோட அந்த ரெஸ்பான்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதை பொறுத்து தான் நான் வீடியோஸ் போடுவேன் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ வீடியோஸ் போடல அப்படிங்கிறது கமெண்ட் வருது தவிர, லைக் வென் யூ ஆர் வாட்சிங் த வீடியோ அதுக்கு நான் கமெண்ட் கேட்குறேன், பட் அது கமெண்ட் வர மாட்டேங்குது. ஸோ see to that நீங்கள் ஒருத்தவங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கிவ் ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் தீஸ். இப்போது CDSல கேட்ட கொஸ்டின் IMF பற்றி கேட்குறாங்க. The IMF is a United Nations specialized agency. IMF was founded at the Bretton Woods Conference in 1944 to secure international monetary cooperation. The objective of IMF is to stabilize currency exchange rates and to expand international liquidity, access to hard currency. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, IMF வந்து யுனைடெட் நேஷன்ஸோட ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சியா? UN கீழே இருக்கா? ஆமாம். பிரெட்டன் வுட் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், பிரெட்டன் வுட் ட்வின்ஸ் வந்து ஒன்று IMF, இன்னொன்று எது பிரெட்டன் வுட் ட்வின்ஸ்? ரெண்டுமே 1944 ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபார் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி. கண்ட்ரீஸ்கிடையே வந்து இந்த மணி ரிலேட்டட் கான்செப்டில் ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ப்ளஸ் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வந்து ஸ்டெபிளைஸ். இப்போ வந்து நம்ம US டாலர்ஸ் $1 வந்து 80 rupees கொடுத்து நம்ம வாங்குகிறோம். ஸோ இதில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் இது ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. இப்போது $1 நேற்று 80 rupees இருந்தது, இன்றைக்கி $1 வந்து நம்ம 500 rupees கொடுத்து வாங்குற மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு IMF ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி, இப்போ ஒரு கண்ட்ரி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீலங்கா கையில் காசு இல்லையா, அப்போ IMF வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் கரன்சி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களோட கரன்சி என்னவோ அதை வந்து அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 3மே வரும், 1, 2 and 3. ஸோ இது வந்து நீங்கள் இது கொஷின் ரீட் பண்ணி இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கொடுங்க. இது நீங்கள் கொஷின் ரீட் பண்ணி இதுக்கான ஆன்சர் கொடுங்க. சிமிலர் கொஷின் தான் UPSC 2008 கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் 2016 கேட்டிருந்த கொஷின் என்னென்னா, குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறான்னு கேட்குறாங்க. ஸோ யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், IMF, IBRD, அதுக்கப்புறம் வந்து OECD. ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. குளோபல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் க்ரீன் இண்டெக்ஸ் இஸ் டெவலப்ட் பை ஹூம்? க்ரீன் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் வந்து யார் டெவலப் பண்ணுறாங்க? இதுக்கான ஆன்சரும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது க்ரீன் இண்டெக்ஸை வச்சு உங்களுக்கு பேர் தெரிஞ்சிடும் எது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், த ப்ராப்ளம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி இஸ் ரிலேட்டட் டு த நான் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்? இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் லிக்விடிட்டி, காசு, நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னா தட் இஸ் ரிலேட்டட் டு வாட்? எதோட நான் அவைலபிலிட்டினால இந்த இன்டர்நேஷ்னல் உலக அளவில் லிக்விடிட்டி வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா டாலர்ஸ் அண்ட் அதர் ஹார்ட் கரன்சிஸ். இப்போ டாலர் தான் உலகம் முழுக்க, இப்போ $1 = 18 நான் சொல்கிறேன்னா இதுதான் வந்து புழக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த டாலர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு டாலர் அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படும். ப்ளஸ் அதர் ஹார்ட் கரன்சிஸ்னால் வேறு எந்த ஹார்ட் கரன்சிஸில் வந்து மெஜாரிட்டியாக ட்ரேட் நடக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் UPSC 2011 கேட்ட கொஸ்டின் வந்து, ரிகார்டிங் த IMF which one of the following statement is are கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ இட் கிராண்ட்ஸ் லோன்ஸ் டு எனி கண்ட்ரி, இட் கேன் கிராண்ட் லோன் டு ஒன்லி டெவலப்ட் கண்ட்ரீஸ், இட் கிராண்ட்ஸ் லோன்ஸ் ஒன்லி டு மெம்பர் கண்ட்ரீஸ், இட் கிராண்ட் லோன்ஸ் டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அ கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி மெம்பர் கண்ட்ரீஸ். மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் இவங்க வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், which one of the following assists a country through extended fund facility often talked in news? இது வந்து 2022 கரண்ட் அஃபேர்ஸ். எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி யாரோடது? எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் வந்து கண்ட்ரீஸ்க்கு கொடுக்குறாங்க, பிரச்சனையில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு. ஸோ அது யாரோட கான்செப்ட் அப்படின்னா IMF ஓடுது தான். ஓகேங்களா? எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டினா என்ன அப்படிங்கிறது நீங்கள் கூகுள் பண்ணியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட், கோல்ட் ட்ரான்ச் இல்லைனா ரிசர்வ் ட்ரான்ச் வந்து இட் ரெஃபர்ஸ் டு வாட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் சிஸ்டம் கிராண்டட் பை IMF டு இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து
காசு தேவைப்படுது அப்படின்னா இந்த ரிசர்வ் ட்ரான்ச் மூலயமா வந்து காசை ஐஎம்எஃப்டேருந்து வாங்கிக்கலாம். சரிங்களா, அது கோல்டு ட்ரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ 2020 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின். நெக்ஸ்ட் 2002 யூபிஎஸ்சியில் கேட்டது என்ன, வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஆனுவலாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் முக்கியம். இப்போ லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக ரிப்போர்ட்ஸ் பெருசாக கேட்குறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் ரிலேட்டட் டு ஐஎம்எஃப். இப்போ எப்படி கோல்டு ட்ரான்ஸ் ரிசர்வ் ட்ரான்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஐஎம்எஃப் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் ரிலேட்டட் டு ஐஎம்எஃப். இது ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்டிஆர்னா என்ன நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து G20 இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ G20 வந்து இட்ஸ் நாட் கரெக்ட், எது வந்து தப்புன்னு கேட்குறாங்க. ஸோ எது வந்து நாட் கரெக்டுன்னு கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அ குரூப் ஆஃப் டெவலப்ட் கண்ட்ரீஸ் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் அவுட்சைட் த வேர்ல்ட் பேங்க் அண்ட் ஐஎம்எஃப் அண்ட் ஆஃப் ஷூட் ஆஃப் G7. இதில் எது வந்து நாட் கரெக்ட் வந்து இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸோட ஒரு பார்ட் கிடையாது. திருப்பி இது G20 தான். இதுக்கான ஆன்சர் நீங்கள் கொடுங்க. G20 வந்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. டிஸ்கஸிங் கீ இஷ்யூஸ் இந்த குளோபல் எக்கனாமி, ப்ரொமோட்டிங் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. பார்த்தனே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது. அப்புறம் ரெப்பிட்டேட்டிவ் கொஷின்ஸ் உங்களுக்கு காட்டணுன்னு இருந்தேன். இங்கே பாருங்கள், யூபிஎஸ்சி 1995 அதே கொஷின் தான், 2001 அதே கொஷின் தான். எது வந்து வேர்ல்டு பேங்க்குள்ளே வரும்னு கேட்குறாங்க. இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் IBRD, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் IFC, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி IDA, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியும் ஐஎம்எஃப் தனி, வேர்ல்டு பேங்க் தனின்னு. பட் ரெண்டையும் ட்வின்ஸுன்னு சொல்லுவாங்க, பிரிட்டன் ஒரு ட்வின்ஸுன்னு. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 1, 2, 3. இது பாருங்கள், இந்த ஆப்ஷனை எடுத்து அப்படியே இங்கே போட்டுட்டு இதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அது ஏஜென்சிஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ்ன்னு கேட்குறாங்க. இது எதெல்லாம் ஏஜென்சிஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்னா இதெல்லாம் வேர்ல்டு பேங்க்குள்ளே வரும். இது எல்லாமே வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப் வந்து தனி. ஸோ வேர்ல்டு பேங்க் ஐஎம்எஃப் ரெண்டுமே ஏஜென்சி ஆஃப் யுனைடெட் நேஷன். ஸோ 1, 2, 3, 4 4 ஆப்ஷனுமே வரும். ஸோ எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷனை அப்படியே எடுத்து இங்கே காப்பி பண்ணி போட்டு எதெல்லாம் யுனைடெட் நேஷன்ஸ்குள்ளே வரும்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following agencies is known as soft credit window of the world bank. இப்போ நம்ம பார்த்த இந்த ஏஜென்சிஸ், இங்கே 3 ஏஜென்சிஸ் எல்லாமே வேர்ல்டு பேங்க்கோட ஏஜென்சிஸ். இது இல்லாமல் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வேர்ல்டு பேங்க்குன்னு, அதையும் எடுத்து நான் வீடியோ கொடுக்குறேன். இன்கேஸ் நான் மறந்துட்டேன், லிங்க் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டடி படி டெலகிராம் குரூப்பில் செக் பண்ணி பாருங்கள், அங்கே இருக்கும். சரிங்களா, ரீசெண்டாக இன்றைக்கி வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ வேர்ல்டு பேங்க் ரிலேட்டடாக வந்து எது சாஃப்ட் கிரெடிட் விண்டோ, சாஃப்ட் கிரெடிட்னா ஈஸியாக வந்து கிரெடிட் டேக்ஸ் கடன் வாங்க முடிகிற ஒரு விண்டோ எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஐடான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிமிலர் கொஷின் பாருங்கள். அதாவது வந்து கொஷினோட அந்த க்ரெக்ஸை மாற்றிட்டான். இது வந்து அப்படியே கொஷின் எடுத்து கேட்டுட்டான். இங்கே பாருங்கள், 2012 கேட்ட யூபிஎஸ்சி கொஷின், 1998 கேட்ட யூபிஎஸ்சி கொஷின். ப்ரைஸ் ஆஃப் எனி கரன்சி இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இஸ் டிசைடட் பை ஹோம். ஸோ இப்போ வந்து $1 = 80 rupees கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இது யார் டிசைட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது வேர்ல்டு பேங்க், டிமாண்ட் ஃபார் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த கண்ட்ரி கன்சர்ன், ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் த கன்சர்ன்ட் கண்ட்ரி, அப்புறம் வந்து எக்கனாமிக் பொட்டென்ஷியல் ஆஃப் த கண்ட்ரி. இது பார்த்தாவே தெரியும் வேர்ல்டு பேங்க் வராதுன்னு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிங்கன்னா 1, 4 போயிடும். ஸோ டிமாண்ட் ஃபார் கூட்ஸ், ஆமாம். ஸோ இப்போ நம்ம நாட்டில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அது உலக அளவில் எப்படி டிமாண்ட் இருக்குது, நம்ம நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டிமாண்ட் எப்படி இருக்காது, அப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கா இல்லையாங்கிறது பொறுத்து தான். இப்போ ஸ்ரீலங்காவில் கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இல்லைன்னா அவ்வளோதான். நீங்கள் வெனிசுவேலாவில் கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னா அவ்வளோதான். அவங்களோட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அவங்க கரன்சி ஒன்றுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் 2 and 3 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அப்படியே பாருங்கள், 1998 கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் 2 and 3 இருக்கும் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன். ஸோ அப்படியே காப்பி பண்ணி கேட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க. குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் கொடுங்க. ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ கடைசியான கொஸ்டின் இந்த ஆர்டிக்கல் ரிலேட்டடாக வந்து கண்ட்ரி இஸ் செட் டு பி இன் டெட் ட்ராப் இஃப் இட் இஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. 2002 யூபிஎஸ்சி கொஸ்டின். It has to abide by the conditionalities imposed by the IMF. IMF என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கண்ட்ரி கேட்கணுங்கிறாங்க. It has to borrow to make interest payment to an outstanding loans. இப்போ ஆல்ரெடி 100 ரூபா எனக்கு கடன் இருக்குது, அந்த 100 ரூபா என்னால் கடன் பே பண்ண முடியல.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு இடத்துலேருந்து 100 கடன் வாங்கி அந்த 100 நான் அடைக்கிறேன். ஸோ அது டெட் ட்ராப்பான்னு கேட்குறாங்க. இட் ஹாஸ் பின் ரெஃப்யூஸ் லோன்ஸ் ஆர் எய்ட் பை கிரெடிட்டர்ஸ் அப்ராட். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கடன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. த வேர்ல்ட் பேங்க் சார்ஜஸ் அ வெரி ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த அவுட்ஸ்டாண்டிங் as well as நியூ லோன்ஸ். புது லோனு இப்போ இருக்கிற லோனுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் போட்டு டெட் ட்ராப்பான்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் வந்து 2 only. நான் இருக்கிற கடனை வந்து அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குறேன் அப்படின்னா அதான் டெட் ட்ராப். இப்போ சைனா வந்து அப்படி தான் பண்ணி விட்டுட்ருக்காங்க எல்லா கண்ட்ரியும். அவ்வளோதான். ஸோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து இந்தியா பங்களாதேஷ் டு பேக் ஈச் அதர் ஃபார் யுஎன்எஸ்சி மெம்பர்ஷிப். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து P5ன்னு சொல்லி பெர்மனெண்ட் மெம்பர்ஷிப் உள்ள நேஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த P5 யார் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் காட்டுறேன். இப்போ என்னென்னா இதில் நான் பெர்மனெண்ட் மெம்பர்ஸ்ன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள டைம் டு டைம்க்கு வந்து இவ்வளோ இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் நான் பெர்மனெண்ட் மெம்பர்ஸாக இருப்பீங்க. ஐ மீன் ஒரு 1 இயருக்கு வந்து நான் பெர்மனெண்ட் மெம்பர்ஸாக அறிவிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்தியா ரொம்ப வருஷமாக நம்ம யுஎன்எஸ்சிக்கு பெர்மனெண்ட் மெம்பர்ஷிப் கேட்டுட்ருக்கோம். ஆனால் கொடுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். P5ல் இருக்கிறவங்க விட மாட்டாங்க. ஸோ பங்களாதேஷும் ஓகே எங்களுக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஈச் அதரை பேக் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியா பங்களாதேஷ் ஆன் வெனஸ்டே அக்ரீட் டு சப்போர்ட் ஈச் அதர் ஆன் த others non-permanent membership at the UNSC. So apart from multilateral engagements, the two sides held discussions on bilateral development. Multilateral அப்படின்னா நிறைய groupings, நிறைய countries உள்ள groupings உள்ள ஒரு grouping தான் multilateral. Bilateralனா 2 country. ஸோ டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், செக்யூரிட்டி இஷ்யூஸ் பற்றி பேசுகிறாங்க. வென் the official visit of foreign secretary Vinay Mohan Vartra to Dhaka. ஸோ தாக்கா வந்து பங்களாதேஷில் இருக்க அங்கே போயிருக்காரு. ஃபாரின் செக்ரட்டரி இவர் தான். ஸோ வட்ரா வந்து பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனாவை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட மெசேஜை கன்வே பண்ணியிருக்காரு. ஆஃப் கண்டினியூட் கமிட்மெண்ட் டு bilateral relations upholding Bangladesh as the pivot of India's neighborhood. ஸோ இந்தியாவோட neighborhood ஃபர்ஸ்ட் பாலிசியில் நீங்கள் எங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கீங்க. அண்ட் இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஸோ ஆக்ட் ஈஸ்ட்க்கு முன்னாடி லுக் ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருந்தது. ஸோ பார்த்துட்டே இருக்க வேணாம், இப்போ ஆக்ட் பண்ணுவோன்னு சொல்லி ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மோடி கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷனும் இருக்குது, மெயின்ஸ் கொஷனும் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்தியா வந்து 2021, 2022 இந்த வருடம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வருடம் வந்து நான் பெர்மனெண்ட் மெம்பர்ஷிப் நம்ம முடிச்சிட்டோம். லாஸ்ட் டிசம்பரில் முடிஞ்சது. அண்ட் அடுத்து வந்து எக்ஸ்பெக்டட் நான் பெர்மனெண்ட் மெம்பர்ஷிப் வந்து 28, 29 வந்து இருக்கும். And it is understood that internal discussion is underway in Dhaka for possible non-permanent stint of Bangladesh. பங்களாதேஷ் வந்து 2030 to 31 வந்து non-permanent membership வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. பெருசாக எதுவும் இல்லை. இப்போ யுஎன்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ UPSC 2009 கேட்ட கொஸ்டின், Security Council of UNSC தான் அது, United Nations Security Council, consists of 5 permanent members and the remaining 10 members are elected by the General Assembly for a term of. So United Nations Security Council ஒரு முக்கியமான பாடி, United Nations General Assembly ஒரு முக்கியமான பாடி. ஸோ இந்த 5 permanent members, 10 non-permanent members இருப்பாங்க. இந்த 10 non-permanent members-ஓட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2 years. இப்போ தான் ஆர்டிக்கலில் பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கான் பாருங்கள், 2021 to 2022. ஸோ 2 வருடங்கள். அவ்வளோதான் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு த செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் த யுனைடெட் நேஷன் எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. இட் ஹாஸ் 15 members. இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். த நான் பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை த ஜெனரல் அசம்பிளி ஃபார் அ டேர்ம் பீரியட் ஆஃப் 5 years. ரிட்டையரிங் மெம்பர்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் இமீடியட் ரீஎலெக்ஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்கள் கொடுங்க. நெக்ஸ்ட் CDS 2011 கேட்ட கொஷின். இது சூப்பரான கொஷின். The 5 permanent members of the Security Council are the only countries recognized as nuclear weapon states under the Nuclear Non-Proliferation Treaty. The term of the non-permanent members of the Council is 5 years. So இங்கே கேட்ட அதே ஆப்ஷன் தான் இங்கே கேட்டிருக்காங்க, 5 years, 5-year period. ஃபஸ்ட் ஒன்று என்னன்னா P5 countries, நான் உங்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்க தான் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கிற P5 members தான் உலகத்திலே நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ்னு அவங்களே அறிவிச்சுக்கிட்டாங்க. ப்ளஸ் இவங்க வந்து நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியோட மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. நான் ப்ராலிஃபரேஷன்னா நாங்கள் மட்டும் தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஹோல்ட் பண்ணுவோம், நியூக்ளியர் கெப்பாசிட்டிஸ் ஹோல்ட் பண்ணுவோம், மிச்ச கண்ட்ரீஸ்லாம் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கவர்னர் ஷுட் நாட் என்டர் பொலிட்டிக்கல் ஏர்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்னர் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரோட மீடியேட்டர், அதாவது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ருக்கும் மீடியேட்டராக மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி இந்த ஸ்டேட்
நடக்கக்கூடிய, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை இவர் கோஆர்டினேட் பண்ணி, அதாவது பொலிட்டிக்கல் பேசிஸில் நீங்களும் அவங்களும் கூட்டணி கட்சியாக இருங்க, நீங்கள் 2 பேரும் ஜாயின் ஆகுங்க. ஸோ அந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் எல்லாமே இவங்க வந்துட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதாவது பொலிட்டிக்கல் ஏரினால இவங்க தலையிடவே கூடாது, பொலிட்டிக்கலாக எந்த பேசிஸ்லையும் இவங்க செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்கிறாரு. ஸோ எந்த கான்டெக்ஸ்ட்டில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடியதில் சிவசேனா ஒரு பக்கம், அதாவது மகா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கட்சி உத்தவ் தாக்கரே அவரோடதும் பிஜேபியும் ஃபஸ்ட் வந்துட்டு அலையன்ஸாக இருந்தாங்க 2 பேருமே. அதாவது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ போல் அலையன்ஸ். பட் எலெக்ஷன் நடந்த பிறகு இவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, நான் ஒரு 2.5 வருஷம் சிஎம்மாக இருக்கேன், நீங்கள் ஒரு 2.5 வருஷம் சிஎம்மாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிஜேபியும் சிவசேனாவும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. பட் பிஜேபிக்கு அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்க இல்லை, நாங்கள் இதில் வந்து எங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மகா விகாஸ் அகாடி அப்படிங்கிறவங்க நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸோடு சேர்ந்துடுறாங்க. அதான் மகா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்க அதாவது சிவசேனாவில் உத்தவ் தாக்கரே இவங்க அதில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ அதில் ஜாயின் பண்ண பிறகு என்ன ஆகுது, இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட், இப்போ வந்து பிஜேபி, அதுக்கப்புறம் ஏக்நாத் ஷிண்டே குரூப், அவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து அவங்க ஒரு அலையன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து சாலிசிட்டர் ஜெனரலாக ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஜெனரல் துஷார் மேத்தா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட் சார்பில் நிற்கிறாரு. ஸோ இந்த மகா விகாஸ் அகாடி பண்ணது வந்துட்டு ஒரு தப்பான ஒரு விஷயம். அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, அதாவது பீப்புள் நாட் ஓட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், பட் பீப்புள் வந்து ஐடியாலஜிக்கு வந்து ஓட் பண்ணுறவங்க, பொலிட்டிக்கல் ஃபிலாசபிக்கு ஓட் பண்ணுறவங்க. ஸோ நீ கடைசி நேரத்தில் என்ன பண்ணுற, ஜெயித்த பிறகு ஒரு ஆப்போனன்ட்ஸ் கூடயே போய் கூட்டணி வைக்கிற. ஸோ அவங்க யாரை சொல்கிறாங்க, மகா விகாஸ் அகாடி குரூப்பை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அவங்க பண்ணது தப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு சிஜே என்ன சொல்கிறாரு, இதில் வந்து கவர்னருடைய ஸ்டாண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு. ஸோ கவர்னர் பற்றி கேட்டோன்னே, கவர்னர் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறதுல எதுலேயுமே ஈடுபடக்கூடாது. கவர்னர் அப்படிங்கிறவர் வந்து நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து ஒரு மீடியேட்டராக தான் இருந்திருக்கணும் சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும். பட் பொலிட்டிக்கல் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறத அவர் பண்ணக்கூடாது அவங்களுடைய பார்ட்டி பேசிஸில். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் ஆர்டிக்கல் ஃபார் த டே வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல், அ மேனிஃபெஸ்டோ ஃபார் டேக்லிங் த சைலண்ட் பேண்டமிக் ஆஃப் ஏஎம்ஆர். ஃபஸ்ட்டு வந்து ஏஎம்ஆர் அப்படின்னா என்னென்னு தெரியணும் உங்களுக்கு. ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், அதுதான் ஏஎம்ஆர். இப்போ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னால், இப்போ எனக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நோய் பேர் வந்து ஏ, சரிங்களா? இதுக்கு வந்து ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ த்ரூ அவுட் த பீரியட் வந்து இந்த நோய்க்காக வந்து நிறைய ட்ரக்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ட்ரக் 1, அதுக்கப்புறம் வந்து ட்ரக் 2, ட்ரக் 3, இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போது இந்த நோய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோய் ஏ அப்படிங்கிறது வந்து இவால்வ் ஆகிடும். இவால்வ் இன் த சென்ஸ் வந்து, ஓகே எந்தெந்த ட்ரக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போராடி நிற்கும். அதுதான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? ஸோ இது ஏன் வருது, ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம். ஸோ while the world is emerging from acute phase of COVID-19 pandemic, the very harmful but invisible pandemic of AMR is unfortunately here to stay. என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிடை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோன்னு, இட்ஸ் வேர்ல்டு வைட் லவுடாக சொன்ன பேண்டமிக் வந்து COVID-19. பட் நம்மளுக்கு தெரியாமல் சைலண்ட்டாக ஒரு பேண்டமிக் வந்து ரொம்ப வருடங்களாக இருந்துகிட்டே இருக்குது. அதுதான் ஏஎம்ஆர் அப்படிங்கிறாங்க. ஸோ 2019 கோவிட்க்கு அப்புறம் வந்து நிறையா கவர்மெண்ட்ஸ் ஹெல்த்துக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிய வந்தது. ப்ளஸ் அதில் இன்க்ளூடிங் இந்தியாவுக்குமே வந்து அதை பற்றின விஷயங்கள் வந்து எவ்வளோ ஹெல்த்துங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸோ த ரேப்பிட்லி ரைசிங் ஏஎம்ஆர் ரேட்ஸ் ஆல்சோ நீட் அண்ட் அக்சிலரேட்டட் மல்டி செக்டோரல் குளோபல் அண்ட் நேஷனல் ரெஸ்பான்ஸ். ஸோ ஸ்பீடப் பண்ணணும் நம்ம இந்த ஏஎம்ஆர், ஏன்னா இது ஒரு சைலண்ட் பேண்டமிக், சரிங்களா? So the recent decades, while new drugs have revolutionized human healthcare, health experts have been struggling with diseases causing microbes that have become resistant to drugs. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, புது வகையான ட்ரக்ஸ் வந்துட்டுருக்கு, ஹியூமன் ஹெல்த் கேர் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னொரு சைடில் பசில்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஹெல்த் எக்ஸ்பர்ட் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன மைக்ரோபியல் ஆர்கானிசம்ஸ் நம்ம உடம்புல உருவாயிட்டு, அந்த உருவான அந்த மைக்ரோப்ஸாக டிசீஸை வந்து நம்ம உடம்புல பரப்புது, சரிங்களா? ஸோ இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுதுன்னா, போக போக இந்த ட்ரக்ஸ் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு வச்சுட்டு ரெசிஸ்ட் பண்ணுது. புது வகையான ட்ரக்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இதுலேருந்து எனக்கு மீண்டு வர தெரியும் அப்படின்னு ஆயிடுது. ஸோ அதுதான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்.
So global public health response has been threatened due to rising misuse and overuse of antibiotics in humans and animals. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த ட்ரக்ஸை வந்து நிறைய விதத்தில் ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏதாவது டிசீஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம எடுக்கிறோம், இல்லை வந்த டிசீஸ்க்கு நம்ம ட்ரக்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஹியூமன்ஸும் நம்மளும் இன்டேக் பண்ணுறோம், அனிமல்ஸும் இன்டேக் பண்ணுது. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம எடுக்கிறனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் உருவாயிருது. ஸோ ஏன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலயமா தான் அது ஒரு மெமரி க்ரியேட் பண்ணி வச்சுக்குது. ஓகேங்களா. ஸோ மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஹேஸ் மேட் இட் ஹார்டர் டு ட்ரீட் இன்ஃபெக்ஷன். ஸோ இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னால எதெல்லாம் ட்ரீட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுமோனியா, டியூபர்குலோசிஸ், பிளட் பாய்சனிங் அண்ட் செவரல் ஃபுட்போர்ன் டிசீசஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க முடியல இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ pneumonia, it's a form of severe cold, and AMR has also imposed a huge health cost on the patient in the form of longer hospitalization, health complications and delayed recovery. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியலன்னா, பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆக வேண்டியதாக இருக்குது. இது ஹாஸ்பிட்டலைஸ் ரொம்ப நாள் ஆனால் அதுக்கு நம்ம பே பண்ணணும். ப்ளஸ் ஹெல்த் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடுது. லைக் இந்த சென்ஸ் வந்து ஒரு டிசீஸ் வந்தது, ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா கூட சீக்கிரம் சரியாகாது. ஸோ அதுதான் டிலேட் ரெக்கவரி. ஸோ இட் புட்ஸ் பேஷண்ட்ஸ் அண்டர்கோயிங் மேஜர் சர்ஜரிஸ். ஸோ ஆல்ரெடி வந்து ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க வந்து மேஜர் சர்ஜரிஸ் அண்டர்கோ பண்ணுறாங்க, அல்ல அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, சச் ஆஸ் கீமோதெரப்பி, கேன்சருக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டை வந்து ஒரு பெரிய ரிஸ்கில் வந்து போடுது. Many times patients recover from advanced medical procedures but succumb to untreatable infections. ஸோ பெரிய ப்ரொசீஜர்லேருந்து ட்ரீட் ஆகி வெளியில் வந்துடுறாங்க. பட் என்ன நடக்குது, பாடிக்குள்ளே என்ன நடக்குது, ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இறந்து போயிடுறாங்க. 2019 இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ பேரை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.95 million human deaths வந்து காஸ் ஆயிருக்கு. ஸோ a 2018 report by the Organization for Economic Cooperation and Development, OECD, உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு நான் இங்கே எழுதுகிறேன், இது வந்து லாஸ்ட்டில் நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம். OECD பற்றி பாருங்கள். ஸோ OECD வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வார்ன் பண்ணியிருக்காங்க ஆஃப் அ ஃபினாமினல் இன்க்ரீஸ் பை 2030 ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு பேக்கப் ஆன்டிபயோட்டிக்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் லைன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸ், இப்போ ஒரு டிசீஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது சரியாகாது, அந்த நோய் சரியாகாது. அதனால நம்ம செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஆன்டிபயோட்டிக்ஸ் பேக்கப் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கணும்னு OECD சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் டெத்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ AMR adds to the burden of communicable disease. இப்போ நம்மளுக்கு நிறையா கம்யூனிகபிள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து இன்னுமே AMRனால இன்னும் என்ன ஆகும்னா கேட்டலைஸ் பண்ணி விட்ரும் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சீக்கிரம் பரவும் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் த ஹெல்த் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நம்மளோட இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஐசிஎம்ஆரும் நான் எழுதுகிறேன் ப்ரிலிம்ஸ்க்கு. ஐசிஎம்ஆர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2022 அவங்க படித்ததில் என்ன சொல்கிறாங்கன்னா, தட் த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 5%லேருந்து 10% எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 5% to 10% வந்து எவ்ரி இயர் AMR வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் நெட்வொர்க் ஃபார் சர்வைலன்ஸ் அண்ட் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், இன்சார் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸ்டடி இண்டிகேட்டட் அ ஹை ரேட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு காமன்லி யூஸ்ட் ட்ரக்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 ட்ரக் பேரை கொடுத்து இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் என்னது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிப்ரோஃப்ளோ சாக்சின். ஸோ இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த ஆர்டிகல்ஸில் பேசுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து காமன்லி யூஸ்டு ட்ரக்ஸ். ஜென்டாமிசின், கோட்ரைமோசாக்சோல், எரித்ரோமைசின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ட் கிளிண்டமைசின். இதெல்லாமே வந்து காமன்லி யூஸ்ட் ட்ரக்ஸ். இப்போ இந்த காமன்லி யூஸ்டு ட்ரக்ஸ்க்கே வந்து ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா அந்த மஸ்கட் கான்ஃபரன்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம G20 பாருங்கள், திருப்பி G20 பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இந்தியா வந்து கரண்ட் சேர் G20க்கு. ஸோ ஆஸ் அ கண்ட்ரி வல்னரபிள் டு தி சைலண்ட் பேண்டமிக். ஸோ ஆஸ் த கரண்ட் G20 பிரசிடென்ட், ஆஸ் அ கண்ட்ரி வல்னரபிள் டு தி சைலண்ட் பேண்டமிக். ஏன்னா இந்தியாவில் வந்து வி ஹேவ் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் ஹூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் AMR. ஸோ இந்தியாஸ் ரோல் இன் இஸ் கிரிட்டிக்கல் இன் என்ஷூரிங் தட் AMR ரிமெயின்ஸ் ஹை ஆன் த குளோபல் பப்ளிக் ஹெல்த் அஜெண்டா. ஸோ நம்ம இந்த AMR சீரியஸாக எடுத்துக்கணும். இப்போ பப்ளிக் ஹெல்த்தை பற்றி பேசணும்னா AMR கண்டிப்பாக அதில் வரணும் அப்படிங்கிறாங்க. இந்தியாஸ் கமிட்மெண்ட் டு காஸ்
the cause was evident at the 3rd Global High-Level Ministerial Conference on Antimicrobial Resistance. ஸோ இந்தியா வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க November 24-25, that is 2022, held in Muscat. ஸோ இதுதான் மஸ்கட் கான்ஃபரன்ஸ். மஸ்கட் கான்ஃபரன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட்னு கூட கேட்கலாம். இட்ஸ் ரிலேட்டட் டு AMR, where 30 countries வந்து adopted the Muscat Ministerial Manifesto on AMR. ஸோ இது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கணும்னா Muscat Ministerial Manifesto MMM அப்படின்னு கூட கேட்கலாம். ரிலேட்டட் டு வாட் அப்படின்னா AMR. சரிங்களா? இல்லை 30 கண்ட்ரீஸ் வந்து இதில் பேசியிருக்கிற விஷயத்தை அடாப்ட் பண்ணி ஓகே எங்கள் கண்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the Muscat Manifesto recognized the need to accelerate one second guys. So the Muscat Manifesto recognized the need to accelerate political commitments in the implementation of one healthcare action for controlling the spread of AMR. So AMR tackle பண்ணுறக்கான ஒரு ஆஸ்பெக்ட் தான் இந்த ஒன் ஹெல்த் ஆக்ஷன். ஸோ ஒன் ஹெல்த் ஆக்ஷனில் வந்து இப்போது ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோமா, ஸோ இது எப்படி டேக்கிள் பண்ணுறது. ஒன் ஹெல்த் ஆக்ஷனுங்கிறது எல்லா ஃபீல்டும், இப்போ அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், ஹியூமன்ஸாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவோடு எடுத்துகிட்டு போனால் தான் இதை நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒன் ஹெல்த் ஆக்ஷன். So it also recognized the need to address the impact of AMR, not only humans but also animals, and environmental health, food security, அப்புறம் எக்கனாமிக் க்ரோத், டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பால்குள்ளே போட்டு ஈக்குவலண்ட்டாக எல்லாத்தையும் பார்த்து நம்ம இதை வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ த கான்ஃபரன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் 3 ஹெல்த் டார்கெட். ஸோ இந்த மஸ்கட் கான்ஃபரன்ஸ் வந்து 3 விஷயத்தை பற்றி டார்கெட் வச்சுருக்காங்க. reduce the total amount of antimicrobials used in the agri-food system. ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபுட் சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணுறோம் மைக்ரோப்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை குறைக்கணும். அட்லீஸ்ட் 30 to 50% 2030க்குள்ளே. எலிமினேட் த யூஸ் இன் அனிமல்ஸ் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன். இப்போ அனிமல் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம இந்த கோழி வந்து போண்டா கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கோழி வந்து பெருசாக தெரியறதுக்காக அதுக்கு வந்து ட்ரக்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த ட்ரக்ஸு காலங்காலமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதில் ஒரு ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் காஸ் ஆகி நாளைக்கு அந்த கோழிக்கு ஏதாவது நிஜமாலுமே பிரச்சனை டிசீஸ் வந்தது அப்படின்னா நம்ம ஏதாவது ட்ரக்ஸ் கொடுக்குறோம்னா அது வேலைக்கு ஆகாது. சரிங்களா? ஸோ அதான் யூஸ் இன் அனிமல்ஸ் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல்ஸ் தட் ஆர் மெடிக்கலி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹியூமன் ஹெல்த் அண்ட் என்ஷூர் தட் பை 2030 அட்லீஸ்ட் 60% ஆஃப் ஓவரால் ஆன்டிபயோட்டிக் கன்சம்ஷன் இன் ஹியூமன்ஸ் இஸ் ஃப்ரம் த ஹூ ஆக்சஸ் குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அந்த ஆக்சஸ் குரூப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணோம்னா இவ்வளோ ஹெல்த் ஹசார்ட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ ஹூ ரெக்கமெண்ட் பண்ணதுலேருந்து ஒரு 60% நம்ம 2030க்குள்ளே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் டார்கெட். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட், இது வந்து தேர்ட் டார்கெட், அவ்வளோதான். So in her address, India's Union Minister of State for Health and Family Welfare, Dr. Bharti Pawar said that AMR was a serious global health threat that could not be overshadowed by other competing public health priorities. So மிச்ச public health priorities-க்கு மேல் இது கீழே இல்லை, இது எல்லாத்துக்கும் மேலே வச்சு நம்ம பார்க்கணும், டாப் ப்ரையாரிட்டியாக இருக்கணுங்கிறாங்க. So India is committed to strengthening surveillance and promoting research on newer drugs-ல வந்து ரிசர்ச் எடுத்துகிட்டு வரணும். இந்தியா வந்து இப்படி தான் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இட் ஆல்சோ பிளான்ஸ் டு ஸ்ட்ரென்தன் ப்ரைவேட் செக்டர் என்கேஜ்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரைவேட்டோடு இணைஞ்சு அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் டேட்டா டு த ஹூ. ஸோ ப்ரைவேட்டோடு இணைஞ்சு கவர்மெண்ட் வந்து ஹூ குளோபல் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் யூஸ் சர்வேலன்ஸ் சிஸ்டம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து யாரோட ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட்னு கேட்டால் அது வந்து ஹூ அண்ட் அதர் ஸ்டாண்டர்டைஸ் சிஸ்டம். ஸோ ஹை லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி நடக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி வந்து காஸ் ஆகுது அப்படின்னா ஹூ ஹஸ் இன்க்ரீசிங்லி எக்ஸ்பிரஸ் கன்சர்ன் ஓவர் த டேஞ்சரஸ் ஹை லெவல்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அமாங் பேஷண்ட்ஸ் அக்ராஸ் கண்ட்ரீஸ். ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து ஹூ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இருக்குன்னு. டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் நான் சொன்னேன் சிப்ரோஃப்ளோசாக்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன்லி யூஸ்ட் ஆன்டிபயோட்டிக் ஃபார் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அக்கார்டிங் டு ஹூ வந்து இந்த சிப்ரோஃப்ளோசாக்சினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வேலை செய்யாமல் போகிறது வந்து 8.4 to 92.9% வரைக்கும் இருக்குது ஃபார் ஈகோலி. ஸோ ஈகோலி அப்படிங்கிறது நம்மளோட இன்டெஸ்டைனில் இருக்கிற ஒன் ஆஃப் த மைக்ரோப்ஸ். சரிங்களா? ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல மைக்ரோப்னு சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகிருக்கு அந்த மைக்ரோப்ஸ் வந்து ஒரு டேஞ்சராக இருக்குது, ஒரு ஃப்ளக்ஸாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல இவங்க வந்து சிப்ரோஃப்ளோசாக்சின் யூஸ் பண்ணும்போது அது எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை. அண்ட் ஃப்ரம் 4.1% to 79.4% ஃபார் லெப்சியலா நிமோனியே, பாக்டீரியா தட் கேன் காஸ் லைஃப் த்ரெட்னிங் இன்ஃபெக்ஷன் சச் அஸ். ஸோ நிமோனியா அப்படின்னா நிமோனியாவை காஸ் பண்ணும் அண்ட் ஐசியூ ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் காஸ் பண்ணுறதுக்கு
கொடுக்குற ஒரு மருந்து. ஸோ அதுலேயுமே வந்து இட் இஸ் ஷோயிங் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஸோ த குளோபல் எபிடமிக் ஆஃப் டிபி, இப்போ டியூபர்குலோசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் பின் சிவியர்லி இம்பேக்டட் பை மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். எந்த ட்ரக் கொடுத்தாலும் டிபிக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறது தான் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் காஸ் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 60% சான்ஸ் ஆஃப் ரெக்கவரி இல்லைங்கிறாங்க. ஐ மீன் 60% கீழே தான் இருக்குது அவங்களோட ரெக்கவரி. So the Muscat Manifesto வந்து appears to respond to AMR crisis by settling these 3 ground-breaking targets வந்து Muscat conferenceல பேசியிருக்காங்க manifestoல. So the manifesto encourages countries to prioritize their national action plans for AMR, keeping One Health approach வந்து எடுத்துகிட்டு வரணும். One Health approach requires all stakeholders to work together towards an integrated program தான் இந்த One Health, linking challenges of humans அப்புறம் terrestrial, aquatic, plant health, ஃபுட், அதுக்கப்புறம் ஃபீட் ப்ரொடக்ஷன் அண்ட் த என்விரான்மெண்ட், இது எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு ஒரே ஆஸ்பெக்டாக இந்த ஹெல்த்தை பார்க்கறது தான் ஒன் ஹெல்த் அப்ரோச். ஸோ திஸ் அப்ரோச் வில் எனேபிள் த வேர்ல்ட் டு எஃபெக்டிவ்லி ப்ரிவெண்ட் அண்ட் ப்ரெடிக்ட் அண்ட் டிடெக்ட் ஹெல்த் கிரைசிஸ் இன்டியூஸ்ட் பை AMR. ஸோ டேக்லிங் AMR ரிக்வயர்ஸ் கான்ஸ்டன்ட் மானிட்டரிங் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுக்கும்போது இந்த AMR வந்து டெவலப் ஆகிருக்குன்னு பார்த்துட்டே இருக்கணும். டைப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கோம், என்னென்னலாம் வந்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தான் வந்து இன்னொரு வகையாக இந்த மாதிரி உருவாகும் போது நம்ம தடுக்க முடியும். ஸோ தேர் இஸ் ஆல்சோ அன் அர்ஜென்ட் நீட் டு ரெடியூஸ் த யூசேஜ் ஆஃப் ஆன்டிமைக்ரோபியல்ஸ் இன் அக்ரி ஃபுட் சிஸ்டமில் வந்து ஆன்டிமைக்ரோபியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து கம்மி பண்ணும். ஸோ சயின்டிஃபிக் எவிடன்ஸ் சஜஸ்ட் தட் த லெஸ் ஆன்டிமைக்ரோபியல்ஸ் ஆர் யூஸ், இட் இஸ் லைக்லி தட் தேர் வில் பி அன் எமர்ஜென்ஸ் ஆஃப் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இந்த கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது கம்மியாக யூஸ் பண்ணுங்கிறாங்க. கண்ட்ரீஸ் லைக் நெதர்லாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, தாய்லாந்து எடுத்துக்கோங்க, அவங்களோட ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐ மீன் இந்த ஆன்டிமைக்ரோபியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களே அதை வந்து ஆல்மோஸ்ட் 50% வந்து குறைச்சிருக்காங்க. So in China, the consumption of antibiotics in the agricultural sector has fallen substantially. So அதே மாதிரி தான் சைனாவுமே வந்து அக்ரிகல்ச்சர் செக்டரில் கம்மி பண்ணியிருக்காங்க. So the use of antibiotics in healthy animals to boost growth has also been reduced. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து ஹெல்த்தி அனிமல்ஸில் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க, அதையுமே வந்து நிறைய கண்ட்ரிஸ் லாஸ்ட் டெக்கேடில் குறைச்சிருக்காங்க. ஃப்ரம் பாலிசி டு கிரவுண்ட் லெவல்னு எடுத்திங்க அப்படின்னா த நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் அண்ட் ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் 2017-21 emphasize the effectiveness of the government's initiative for hand hygiene. ஸோ நம்ம கையை சுத்தமாக வச்சுக்கணும். சானிடேஷன் ப்ரோக்ராம்ஸ் லைக் ஸ்வச் பாரத் அபியான் உங்களுக்கு தெரியும். ஸ்வச் பாரத் அபியான் பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து காயாக்கல்ப் பற்றி சொல்லுங்கள். ஸ்வச் ஷர்வத்ரா பற்றி சொல்லுங்கள். இந்த 3 ஸ்கீமை பற்றி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ த கவர்மெண்ட் ஹஸ் ஆல்சோ அட்டெம்ப்டட் டு இன்க்ரீஸ் கம்யூனிட்டி அவேர்னஸ் அண்ட் அபவுட் ஹெல்த்தி அண்ட் பெட்டர் ஃபுட் ப்ரொடக்ஷன் ப்ராக்டிசஸ். ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஹியூஜ் லெவலில் விற்கணும்னு ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க, ஹெல்த்தை வந்து மைண்டில் வச்சுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி அனிமல் ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த கோழி அப்புறம் ப்ராசஸ்ட் ஃபுட் இதெல்லாமே. ஸோ த நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்சோ ஆஃபர்ட் ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் ரிகார்டிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி லிமிட் பண்ணுறது, ஓவர் த கவுண்டர் மெடிசன் தான், அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அந்த ஆன்டிபயோட்டிக் பதிலாக, அண்ட் பேனிங் சில ஆன்டிபயோட்டிக்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இந்த வல்ச்சர்ஸை கொள்கிற இது வந்து டைக்ளோஃபினாக். ஸோ டைக்ளோஃபினாக் வந்து நம்ம கேட்டல்ஸ்க்கு பெயின் ரிலீஃப்காக கொடுக்குறது. ஸோ அது வந்து வல்ச்சர்ஸ் அந்த செத்துப்போன அனிமலை சாப்பிடும்போது வல்ச்சர்ஸ்க்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ அதனால் வல்ச்சர்ஸ் நிறைய இறந்துருது. அதுக்கு பதிலாக மெலாக்சிகேம் அப்படிங்கிற ஒரு ட்ரக் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைக்ளோஃபினாக் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் டைக்ளோஃபினாக் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெஸ்ட்ரிக்டிங் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ஃபார் க்ரோத் ப்ரொமோஷன் இன் லைஃப் ஸ்டாக்கில் வந்து ஆடு மாடு கோழி இதெல்லாம் பெருசாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால் ஃபார் ஸ்க்ரூட்டினி ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் டு ஆக்சஸ் ஆன்டிபயோட்டிக் யூசேஜ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அமாங் டாக்டர்ஸ். ஸோ ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போய் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கக்கூடாது மெடிக்கல்ஸில் அப்படிங்கிற மாதிரி. எவ்ரி திங் இன் தீஸ் பாலிசிஸ் நவ் நீட் ஸ்ட்ராங் இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்துகிட்டு வரணும், கிரவுண்ட் லெவலில் எடுத்துகிட்டு வரணுங்கிறாங்க. பாலிசி அப்படிங்கிறது வந்து பேப்பரில் மட்டும் இருக்கக்கூடாது, கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ராங் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஸோ வேரியஸ் G20 health summits spread through 2023 offer an opportunity for India to ensure that all aspects of AMR are addressed and countries commit to progress. Some key areas for the action are, so இந்த AMRல வந்து என்ன கொண்டு வரலாம் கிரவுண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா சர்வேலன்ஸ் போத் phenotypic and genotypic of priority pathogens and sharing of data. ஃபர்ஸ்ட் வந்து சர்வேலன்ஸ். இப்போ நீங்கள் வந்து phenotypic
ஜீனோடிபிக்னா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து சர்வே பண்ணி டேட்டாவை கொடுக்கணும், இன்க்ளூடிங் த்ரூ ஹூஸ் கிளாஸ் பிளாட்ஃபார்மில் அதை அப்டேட் பண்ணிடணும். ரெகுலேட்டரி அண்ட் பாலிசி ஆக்ஷன் டு ஸ்டாப் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் தட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் இன் அனிமல்ஸ். ஸோ எது வந்து மோசமான ஆன்டிபயோட்டிக்ஸ்னு தெரியுதோ அதை ஸ்டாப் பண்ணிடணும். அண்ட் நோ யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபார் க்ரோத் ப்ரொமோஷன். அனிமல்ஸ் வந்து சீக்கிரம் புசுன்னு வளரணும் அப்படிங்கிறக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. மோர் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஃபார் நியூ ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து இன்னோவேட் பண்ணணும். ஏன்னா அது ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுது இல்லையா. எக்ஸ்ப்ளோர் யூஸ் ஆஃப் வேக்சின்ஸ் டு prevent certain infection due to AMR organisms in humans and animals. ஸோ இதுக்கான வேக்சினேஷன்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணணும். ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் காம்பேட்டிங் டிபி. ஸோ டிபி வந்து உங்களுக்கே தெரியும் less than 60% தான் அந்த ரெக்கவரி ரேட்டே இருக்குது. அண்ட் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபி இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் டீட்டெயிலாக ஏஎம்ஆர் பற்றி பேசியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ ஏஎம்ஆர் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே வந்து OECD ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ICMR எழுதியிருக்கேன். அதுக்கு ப்ளஸ்ஸாக ஏஎம்ஆர் இது இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் இந்த ட்ரக் கொஷின்ஸ் ஒன்று இருக்குது, அது கண்டுபிடிச்சா நான் காட்டுறேன், இல்லைனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ 2008 கேட்ட கொஷின் பாருங்கள். UPSCயில் 4 ஆர்கனைசேஷன் கொடுத்து இதில் வந்து இந்தியா எதில் மெம்பர்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. OECDயில் கண்டிப்பாக இந்தியா மெம்பர் இல்லை. ஸோ இது எடுத்துருங்க. ஆன்சர் வந்து 1 and 3. ADBயும் கொலம்போ பிளான் தான். APEC ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கார்பரேஷனில் இந்தியா மெம்பர் இல்லை. திருப்பி IASல அதே கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இந்த சென்ஸ் வந்து APECயும் வராது, OECDயும் வராது. ஸோ ADBயும் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனும் தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 2 and 4. நெக்ஸ்ட் ஒன் திருப்பி 2015 அதே கான்செப்ட் ஒரு கொஸ்டின். 2008 2015 பாருங்கள். APEC கேட்டிருக்காங்களா. ஸோ APEC வராது அப்படிங்கிறப்போ இந்தியாஸ் மெம்பர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங்னா 1 வராது. ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ இது வராது அப்படின்னா ஆப்ஷன் 3 பாருங்கள். ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டில் மட்டும்தான் இந்தியா மெம்பர், ஏஷியானில் இந்தியா மெம்பர் இல்லை. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ட்ரிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸ்ட் ஏஷியா சம்மிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதில் எந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இந்தியா மெம்பர்? இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன், OECD. உங்களுக்கே தெரியும் OECDயில் இந்தியா மெம்பர் இல்லை. ஸோ இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனில் இந்தியா மெம்பராக இல்லையா. நெக்ஸ்ட் 2012 கொஷின் CDSல 2011 வந்து was a centenary 100 years of for which one among the following policy making bodies of the government of India, the scientific research and development. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். இந்த ஆர்டிக்கலில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஆன்சர் ICMR. ஸோ இந்த கொஷின் நான் உங்ககிட்ட விட்டுறேன். இட்ஸ் ரிலேட்டட் அண்டார்டிகா. ஏன்னா அந்த துவாட்ஸ் கிளேஷியர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. இன்றைக்கி முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பி இன்டராக்டிவ். கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட ஒரு நேமையுமே வந்து நான் கவனிப்பேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். ஹேவ் a good day.